குயின் ஆஃப் கோடை மலையில் அசால்ட்டாக 1 மணி நேரத்தில் ஏற வேண்டியதை அரை மணி நேரத்தில் ஏறுற ஒரு வீரனை இங்கே பாருங்கள் தேங்காய் திருவி விட்டாங்க. ஏன் பயப்படுறீங்க? என்னாச்சு? பார்த்து பண்ணி கடைசி நாங்கள் வளர்த்திருந்தோம்னா அவரை எப்படி கேட்டிருக்கோம், நீங்கள் இந்த பழமையான ஊரை நீங்க ஏன் கெடுத்தீங்கன்னு கேட்குறாருன்னா, அப்போ நாங்கள் எங்கள் ஊர் வந்து வளர்ச்சியை அடையக்கூடாதா? இது உங்கள் வீடு, அவங்க வந்து உங்கள் அம்மாவா? உள்ள அப்பா இருக்காரு. உள்ள அப்பா இருக்காரு, அப்படியே பக்கத்து வீட்டில் வந்துட்டீங்க. விலங்கு இங்கே இருக்காதுண்ணா? இருக்குண்ணா. இங்கே விலங்கெல்லாம் இருக்குமா? இதுக்குள்ள இருக்குல்லண்ணா, சாம்பிரான்னு சொல்லுவாங்க. ஏய் ஆமாண்டா, வாழ்றா. பாத்ரா, வலிக்கிற போது வேணாம். திஸ் இஸ் த வெள்ளகவி வியூ பாயிண்ட். ஸோ பயங்கரமாக இருக்குல்ல. அப்படியே கீழே பார்த்தா அவங்களோட கிராமம், அழகான வெள்ளகவி கிராமம். இங்கே வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து அந்த சாம்பார் சாதம் அதெல்லாம் வந்து சாப்பிட்றத பார்த்துருப்பீங்க. சாப்பிட்டுட்டு டென்ட்டில் வந்து ஒரு தூக்கத்தை போட்டோம். தூங்கிட்டு எழுந்து பார்த்தா அந்த பிளேஸ், அதை விட்டுருங்க, அது இப்போ இல்லை, அது வருது போகுது. மற்றபடி ஃபாக் அதிகமாகிடுது, சம்டைம்ஸ் மழை தெரியுது. இந்த ஏரியா கிளைமேட் மாறிட்டே தான் இருக்கும். ஸோ செமையாக குளிருது, பயங்கரமாக குளிருது. போன வீடியோவில் நாங்கள் அந்த ட்ரெக்கிங் பண்ணுறதுக்காக வழியில் எங்களுக்கு ஒரு குச்சி கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் ட்ரெக்கிங் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே நைட் கேம்ப் ஃபயருக்காக அந்த குச்சியை உடச்சி எல்லாம் பசங்க கொஞ்சம் கொஞ்சம் குச்சியை பெரட்டி குட்டி குட்டி பசங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கேம்ப் ஃபயருக்கு. எப்படி இருக்குது குளிர்? கொஞ்சம் பின்னாடி திரும்பி காட்டுங்க. இங்கே பாருங்கள், இதே பிளேஸ் தான். இதே பிளேஸில் வந்து மலை லைக் அங்கே மவுண்டெயின்ஸ் எல்லாம் தெரியும், ஃபுல்லாக ஃபாக் ஆகிடுச்சு. திடீர்னு ஃபாகெல்லாம் ரிலீஸ் ஆகுது, திடீர்னு ஃபாகெல்லாம் ஃபில் ஆகிடுது. இதில் வந்து நமக்கு குளிரும் வந்து மாறி மாறி அடிச்சிட்ருக்கு. சிக்னலுமே பெருசாக கிடைக்கல. இப்போ எவ்வளோ இருக்கும் உங்கள் ஃபோனில் பாயிண்ட்டு? 2 பாயிண்ட்டு தான், அதுவும் சுற்றுது. ஸோ மாதிரி சிக்னல் பெருசாக கிடைக்கலைங்க. பட் அந்த குளிர் நாங்கள் ஒரு டென்ஸ்டேவா, அந்த டென்ஸ்டேக்குள்ளே அந்த பாயில் போட்டால் ஏதோ ஃப்ரிட்ஜில் படுத்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது. காப்பிரைட் வரதுக்குன்னே பிளான் பண்ணுறோம். இல்லை ப்ரோ, நான் வச்சேன் வராதுன்னு நினச்சேன், வருது. ஓகே சூப்பர். அதே தான். ஸோ நெட்டு வராதுன்னு நினச்சி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்கான். திடீர்னு நெட்டு கிடைக்குது, திடீர்னு நெட்டு போய்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. குளிருதுங்க, நல்லா குளிருது. நான் இந்த கேம்பை பற்றி சொல்லியிருந்தேன். இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்க்கெல்லாம் நம்ம பஞ்சமே இல்லை. ரொம்பவே டீசெண்டாக, தண்ணி பிரச்சனையும் இல்லை, ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள், இதுதான். ஸோ தண்ணி பிரச்சனை இல்லை, ரொம்பவே க்ளீனாக நான் சொன்ன மாதிரி நீட்டாக இருக்குது. குளிக்கிறதுக்கும் சரி, ரெஸ்ட் ரூமுக்கும் சரி. இதுதான் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட டென்ட்டு. ஸோ உள்ள லக்கேஜ் எல்லாம் வச்சாச்சு. 2 பேர் தூங்குற மாதிரி ரொம்பவே பெருசாக 3 பேர் தூங்கலாம். பட் 2 பேருக்கு ரொம்ப ஆட்டமாக நல்லா இருக்கு. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் கேம்பில் போய் தூங்க வேண்டியதுதான். நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம வெள்ளகவி வில்லேஜ் போகிறோம். ஸோ மார்னிங் 6:30 ஆகுது. இப்போது காலையில் இருந்தோடனே பல் வளர்க்கணும். அந்த பல் வளர்க்குற தண்ணி இருக்குது பாருங்கள், சரியான சில்னஸ்ஸு. இன்னொன்று இப்போது சன்ரைஸ் வியூ பார்க்குறதுக்காக எங்களை மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த வியூ பார்த்துட்டு நேராக வந்து வெள்ளகவி வில்லேஜுக்கு போகிறோம். அந்த ஊர் மக்களோட சில பாலிசிஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஊர் மக்கள் வந்து செருப்பொட்டுலாம் வந்து ஊருக்குள்ளே நடக்க மாட்டாங்க. அந்த ஊரில் வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போது வியூ பாயிண்ட் போயிடலாமா? சன்ரைஸ் பார்க்க மேலே போகிறதா தான் பிளானு. மேலே போகிறதுக்குள்ளே இங்கே சன்ரைஸ் வந்துடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு இங்கேயே நான் காமிச்சிட்றேன். இங்கே இருக்க நம்ம கேம்ப்பு, அப்படியே இந்த வியூவு, அப்படியே இப்படி திருப்பி பார்த்தா இங்கே சன்ரைஸ். உன் பேர் என்ன? யோகேஸ்வரன். ஸோ யோகேஸ்வரன் தான் வந்து நம்மளை இப்போது அந்த டாப் அங்கே தெரியுது இல்லையா, அந்த வியூ பாயிண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஆமாம், அங்கே பாலமாக தான் இருந்துச்சுண்ணா. ஓகே. இப்போதான் ரோடு வெட்டி ஆக்கிட்டாங்க.
அந்த ஏறி போகிறாங்களா இல்லை வெள்ளைக்கல் சட்டை போட்டு ஏறி போகிறாங்களா மேலே ஒன்றுக்கு எங்கே தெரியுது? ஆமாம் ஆமாம் ஆமாம், ஓகே ஓகே, தெரியுதா கைஸ்? அங்கே பாருங்கள். நேற்று வீடியோவில் வந்து நம்ம கொடைக்கானல்லேருந்து வெள்ளகை வந்திருப்போம்ல, அப்போ வந்து ஒரு ரோட்டில் வந்திருப்போம். நான் சொல்லியிருப்பேன் இந்த ஊர் மக்களாக பணத்தை திரட்டி அந்த ரோடு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு வழிக்காக. பட் அதில் ஒரு ட்விஸ்ட்டு. தம்பி அதை சொல்லு, உள்ளே வந்துரு. என்ன அது சொன்னேன் இதுக்கு முன்னாடி நமக்கு உனக்கு அங்கேருந்து போயிட்டு வரது ஈஸியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்ட்டு. ஆமாம், நான் போயிட்டு வர ஈஸியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்களே 1/2 மணி நேரத்தில் வந்துடலாம். அதுக்கு முன்னாடியா? இப்போ கல்லுங்கள்லாம் இருக்கனால வர முடியலண்ணா. ஆமாம், அந்த கல் தான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நடந்து வரும்போது. ஓகே ஓகே, அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் நீ. இப்போ அது இல்லைன்னா தெளிவாக இருக்குமா? ஆமாம், சூப்பராக. இப்போ நீங்கள் என்ன வந்தீங்கண்ணா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த பாதை எனக்கு ஒத்தடி பாதை தான். ஓகே 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 ஓகே. ம், சூப்பராக இருக்கும். நான் ஒரு கீழே ஒரு பாதை காமிச்சிருக்கேன், அந்த மாதிரி தான் இருக்கும். வேறு லெவல். இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்களா நாங்கள் நடந்து வந்தோம்ல, ஸோ இந்த மாதிரி தான் அங்கேயே இருந்திருக்கோம் தேடிய பாதை. அதில் வரதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்திருக்கு. பட் இப்போது அந்த நான் சொன்னேன் இல்லையா, பட் ஈஸியாக இருக்குமேனு நினச்சி தான் ரோடு போட்டாங்க. பட் அது இப்போ வரதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஏன்னா கல்லுங்கள்லாம் மலையிலேருந்து உருண்டி கீழே விழுந்து அது நடக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏய், ரிட்டன் கேட்குது. ஓகே ஓகே. ஹேய், என்ன எனக்கு கேட்கல? ஹேய், ஆமாடா கேட்குதுடா. ஹேய், வேறு லெவல். நல்லா வாயை திறந்து கத்த உடனே அதான் வியூ பாயிண்ட் நினச்சிக்காதீங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? இன்னும் 1/2 மணி நேரம் நம்ம இங்கேருந்து மேலே போக வேண்டியது இருக்குது. we are here and இன்னும் கொஞ்சம் தூரம் அங்கே போகணும். அங்கே அந்த இடத்துக்கு போகணும். இதுதான் எங்கள் குதிரை சாணி போட்ட இடம். இந்த மலைக்கு மேலே. ஏன் குதிரை மலைக்கு என்ன பண்ணுறீங்க? கூப்பிட்டு வந்து இங்கே கீழே இவ்வளோ பெரிய மலையில் மேலே மேய விடுறீங்களா? ஓகே ஓகே. சின்ன போய் வந்து இங்கே மேய விட்டு போனேன். ஓகே ஓகே. அது சேஃபாக வந்துடுமா குதிரை? அதான் இறங்கி வந்துடும்ண்ணா. அப்படியா? அது எங்கிட்டும் போகாது. வீட்டை மட்டும் பழகிட்டோம்னா அது வாட்டிக்கு வீட்டுக்கு வந்துடும் தன்னாலே. சூப்பர் சூப்பர். ஓகே, எத்தனை ஆடு வளர்க்குறீங்க? எத்தனை குதிரை வளர்க்குறீங்க? ஒரு 2 குதிரை இப்போ வளர்த்துவாங்க. ஓகே ஓகே சூப்பர். ஸோ இங்கே ஃபுல்லாக மிஸ்ட்டு மூடி இருக்குது. இதுதானே வியூ பாயிண்ட்டு? ஆமாம், இதான் வியூ பாயிண்ட். ஸோ மலை மேலே இதுதான் வந்து வியூ பாயிண்ட்டு. ஃபுல்லாக மிஸ்ட்டு மூடி இருக்காது தெரில. பட் நம்ம மலையோட டாப்பில் இருக்கோம். இவங்கள தான் வந்து சாமியாக கும்பிட்றாங்க. சாமி பேர் என்ன? சாமி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் வச்சு சாமி. அந்த காலத்துலையா? அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 10 வருஷம் 15 வருஷம் ஆகணும். ஓகே ஓகே. 10 வருஷம் 15 வருஷம்னா அந்த காலமா? நீ இப்போ தான் பிறந்தங்கிறதுனால அது அந்த காலங்கிறியா? செருப்பு போடக்கூடாதா? ஓகே ஓகே ஓகே. இங்கே உட்காருவாங்க கொஞ்ச நேரம் மிஸ்ட்டு போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. உனக்கு எப்படி இப்போது ஆக்சுவலாக என்னென்னா நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போது இது அது பேர் என்ன, இப்போது வெள்ளகவியில் வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தல, ஜாலியாக சுற்றிட்டு இருப்பேன். திடீர்னு 6th ஸ்டாண்டர்ட் லாஸ்ட்டில் போட்ட அப்புறம் எப்படி இருந்தது? ஊரை மிஸ் பண்ணியா? என்னடா நம்ம பழைய மாதிரி சுற்ற முடியலையே, வர முடியலையேன்ட்டு. மாதிரி இருந்துச்சு. இங்கே இருந்தா நான் பாட்டுக்கு லீவ் விட்டாங்களா, இங்கே வந்து கேம்பில் வந்து இருந்துச்சு. ஓகே, அங்கே அப்படி பண்ண முடியாது. இப்போ எப்படி வந்திருக்க? இப்போ லீவுண்ணா, அரைப்பறிச்சேன். ஓ ஓகே ஓகே, அரைப்பறிச்ச ஆஃப் இயர்லி லீவுக்காக வந்துருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறல்ல, அடுத்த வருஷம் 10th. ஆல் தி பெஸ்ட். மிஸ்ட்டு ஓரளவுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் வியூ பாயிண்ட், கொடைக்கானல் வெள்ளகவி வியூ பாயிண்ட். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வில்லேஜ் தெரியுது. அங்கே வில்லேஜ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் வெள்ளகவி வில்லேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு தான் போக போகிறோம். கீழே போய் சாப்பிட்டுட்டு இட்லியா? இட்லி. ஓகே, ஸோ இட்லி சாப்பிட்டுட்டு இந்த வெள்ளகவி வில்லேஜுக்கு போக போகிறோம். நம்ம வீடு இந்த ஓரத்தில் இருக்குண்ணா. ஓகே ஓகே. நைஸ் நைஸ். அங்கே தான் டிஃபன், லஞ்சு, டின்னர் எல்லாமே வருது. ஓகே ஓகே சூப்பர். திஸ் இஸ் த வெள்ளகவி வியூ பாயிண்ட். ஸோ பயங்கரமாக இருக்குல்ல? அப்படியே கீழே பார்த்தா அவங்களோட கிராமம், அழகான வெள்ளகவி கிராமம். பாத்ரா, வலிக்கிற போது வேணாம். ஓகே, அவன் ட்ரெயின்டுங்க, அவன் போயிடுவான். எங்கே போகிற? ஓகே.
ஓகே, வரை கீழே ஃபுல்லாக பள்ளம் தாங்க. இதாங்க வெள்ளகவி வியூ பாயிண்ட். ஆமாம், எந்த இடத்துல? அங்கே ஒரு பள்ளம் இருக்குது இதுக்கு பின்னாடி, அங்கே தான் இன்னொரு கேம்ப் செட் போட்டு வச்சுருந்துருக்காங்க. எஸ், இப்போ தெரியுது பாருங்கள் கிராமம் கிளியராக. மிஸ்டெல்லாம் போயிடுச்சு. ஏதோ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணதாலும் நமக்காக மிஸ்டெல்லாம் சீக்கிரமாக பார்த்துட்டு கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. என்னது? ஆமாயா, இங்கே இருக்கு பாருங்க, தெரியுதா? இங்கே தான் வந்து இதுக்கு முன்னாடி கேம்ப் போட்டிருக்காங்க. இந்த பிளேஸ் வேறு லெவலாக இருக்குது. ஆனால் எதனால் மூடிட்டீங்க? காற்று ஓவர் ஆ அடிச்சனால ஆ இப்படி ஏற்றினா இங்கே 2 குருவெல்லாம் தானே இருக்குது. ஆமாம், அதனால இப்படி வந்து காற்று இங்கிட்டு அடிக்கணும், இங்கிட்டு அடிச்சிச்சா தகவல் தூக்கி எழுந்துச்சு. ஐயோ, ஓகே. அதனால நல்ல இதெல்லாம் டென்ட்லாம் அப்படியே நல்லா தெரிஞ்சிச்சு, ஆள் நல்லா தெரிஞ்சாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வேலையிலும் கீழே போடும். ஓகே ஓகே. அப்போ இதுக்கு முன்னாடி கீழே இல்லையா? இங்கே தான் இருந்ததா? ஓ, ஃபஸ்ட்டு இங்கே தான் இருந்தது. அப்போ கீழே இல்லை, நாங்கள் இப்போ தங்கிட்டு இருக்க இடத்துல. இது வேற ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. ஓகே ஓகே. நம்ம கேம்ப்பு மொதல் அந்த இன்னொரு இடம் அங்கே ஒரு இடம் மொதல் அங்கே போட்டிருந்தோம். இப்போ இதில் மாற்றிட்டோம். இது முதல்ல யாரோ போட்டிருந்தாங்க. ஓகே. நான் இங்கே வந்து கூட்டு காமிப்பேன், அவங்க இங்கே இருந்துக்குவாங்க. ஆனால் இங்கே தண்ணி இப்போ இதுதான் மலை உச்சியா? அதான் மலை உச்சி. தண்ணி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இங்கெல்லாம். இங்கே தண்ணி கிடைக்கிறது கஷ்டம். ஆமாம், குதிரை ஏற்றி வந்து இங்கே வந்து தண்ணி ஊற்றணும். ஓகே, அங்கே பாருங்கள் மேகம் அப்படியே போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டாக. தெரியுதா? மேகம் அப்படியே போது பாருங்கள். போட்டுக்கிட்டு இங்கே ஒரு சப்போர்ட் வச்சுக்கிட்டே என்னால் நடக்க முடியல. அங்கே அந்த போய் பாருங்கள், கீழே வாங்க டக்குனு. செருப்பில் இவ்வளோ நேரம் செருப்பு இல்லாமல் நடந்துட்டு இருந்தான். இவன் அசால்ட்டாக நடந்து போயிட்டு வந்துடுறாங்க இந்த பசங்க. இதுக்குள்ளே இருக்குல்லண்ணா சாம்பிரான்னு சொல்லுவாங்க. வால் மட்டும் தான் தெரியுது, அந்த பெரிய வால் தெரியுதாண்ணா? எங்கடா இல்லை, தெரிய மாட்டேங்குது. நம்மளை பார்த்தோன்னு உள்ளே போயிட்டுருக்கு. தெரியுது தெரியுது. ஆமாம், ஆமாண்டா, வாழ்றா. இந்த வால் தானே சாம்பிரான்னு சொல்லுவாங்க. அதை அடித்தா மண்டை வலி ஓவரா வலி எடுக்கணும். நமக்கு மண்டை வலிக்குமா? ஆமாம், நமக்கு மண்டை வலிக்கும். ஏன் எப்படி? ஆமாம், நானும் அடித்து மண்டை வலி ஓவரா எடுத்துச்சுண்ணா. அப்படியா? இதுக்கு பேர் என்னது? பாம்பு மாதிரி இருக்கு. சாம்பிராண்டி. சாம்பிராண்டியா? ஓஹோ. இங்கே இது நிறைய இடத்துல பார்க்கலாம். இது ஒன்றும் கடிக்காதா? கடிக்காது, எதுவும் பண்ணாது. அதில் எறும்பு கட்டி எறும்பு புரியல. எறும்பு மட்டும் பெருசு பெருசாக இருக்கும். பெருசு பெருசாக இருக்குமா? ஏதோ காட்டுக்குள்ளே பெரிய மஹால் மாதிரி கட்டி வச்சிருக்கு, இவ்வளோ பெரிய எறும்பு கூடு. சாணி குதிரை சாணி போடுங்க. ஆமாம், அந்த சாணி எடுத்து போய் கட்டுனா. ஓ, ஓகே ஓகே ஓகே. குதிரை சாணி எடுத்துகிட்டு போய் அது அவ்வளோ பெருசாக கட்டியிருக்கா? இது எல்லாமே குதிரை சாணியை வச்சு எறும்புங்க வந்து இவ்வளோ பெரிய கூடு கட்டியிருக்காதுங்க. சூப்பர்ல. ஆமாண்ணா, இதா உள்ள கோகையா? இதுதான் கோகை, அது கோகை. ஓகே. இது வந்து எறும்பு வந்து அதோட மஹாலுக்கு போகிறதுக்காக ரெடி பண்ணி வச்ச பாதை இது. ஓகே ஓகே. ஓகே ஓகே. இது ரூட்டாக இது கீழேருந்து மேலே போகிறதுக்கு இது ஒரு குகையா? ஏங்க, எறும்பு குகையெல்லாம் கட்டி வச்சுருக்குங்க, யார் வந்தாலும் சேஃபாக இருக்கிறதுக்கு. ஆமாம், சூப்பரா. சிவாவா கீழே வந்துரு. மழை வெஞ்சா தண்ணி உள்ளுக்கு போகாமல் இருக்குது அந்த கோகை. நம்ம எப்படி ஒரு கோகை விளைஞ்சிருக்கோம் அது மாதிரி அந்த கோகை. ஓகே. அந்த போல அந்த கோகை மழை பெஞ்சாலும் அதுக்குள்ளே வராது, போகாது. ஓகே. சும்மா இந்த மழை பெஞ்சு வந்து தட்டி போடுங்களேன், உள்ளே கனகானு இருக்கும். சூப்பர். மண்ணுக்குள்ளேயே கனகானு இருக்கும்ண்ணா. ஒரே தோண்டி போட்டு சூடாக இருந்துச்சு. ஏன்? அது என்னடே தெரியல, எறும்பு பாத்ரூம் போயிருக்கோம். எறும்பு தான் நான் இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. எறும்பு தூக்கிட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சுருக்கோம். எதை? அதுக்குள்ள இப்போ வந்து வச்சிருந்தா தூக்கிட்டு போட்டு அப்படியே தூக்கிட்டு போகணும்.
ஓகே ஓகே கீழே வந்தாலும் அந்த குகை அதுக்கு. ஓகே ஓகே அதோட இறையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு ஆமாம் உள்ளுக்குள்ளே போயிட்டு மேலே குகையில் வச்சுக்கோ. ஆமாம். ஓகே ஓகே எத்தனை வழி இருந்தோமா அதில் இப்படி எங்களுக்கு போகவே தெரியாதுண்ணா. ஏன்னா ஏதோ உள்ளே போய் பார்த்த மாதிரி சொல்கிற. அதெல்லாம் ஒரு தான் உடச்சி பார்த்தேண்ணா. உடச்சி பார்த்தப்போ தான் தெரிஞ்சிச்சு என்ன சீக்ரெட் கோடெல்லாம் போட்டு சீக்ரெட் ரூட்லாம் இருக்கா குகைக்குள்ள? கண்டுபிடிக்கவே முடியாதுண்ணா. பாதையாக இருக்குண்ணா. ஓகே ஓகே இப்போ புது கேங்லேருந்து ஏதாவது எறும்பு வந்தால் அதால் கண்டுபிடிக்க முடியாது சுத்தமாக. ஓகே ஓகே விலங்கு இங்கே இருக்காதுண்ணா? இருக்குண்ணா. இங்கே விலங்கெல்லாம் இருக்குமா? குதிரை தட்டி விட்டுருவேன், அணியை தட்டி விட்டுருவான். குரங்கு அணியில் சொல்கிறியா? தட்டி விட்டு போய் வாடுக்கு போயிடணும். இப்போ இந்த சைடு நம்ம பின்னாடி இருந்து ஏதாவது பாதையை தட்டி விட்டுச்சுன்னா ஒதுங்கிடலாம். ஒதுங்கிடலாம். அதுக்கு நம்ம பின்னாடி பார்க்கணுமே ஃபஸ்ட்டு. நான் சத்தம் கேட்டு கண்டுபிடிச்சிடலாம். பாறை விடாமல் பார்த்துக்கோ. நம்ம போனோம்ல. ஆமாம். இதே மாடு பார்த்தேன், காட்டு மாடு. ஓகே ஓகே இப்போ மாடு இல்லை. ஓகே ஓகே நான் காட்டு மாடை பார்த்தேன் கொடைக்கானல்ல. பார்த்தீங்க நிறைய சுற்றிட்டு இருந்தது. இங்கே வருமா அது? இங்கே வருண்ணா. வந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் ஒன்றும் பண்ணாது, அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போயிடுது. வந்தோம்ல. ஆமாம் இது ஃபுல்லாக மாடு பாடு தான். அப்படியா? ஆனால் இப்போ மாடு இல்லைண்ணா. பார்த்தீங்களா இந்த லக்கோட்டா மாடு இருந்தால் இங்கே இருக்கா. ஆமாம் விதை விழுகுதா அது வாடி முளைச்சுண்ணா. ஓகே இதான் காய்ச்சி போகலாம். ஓகே காய் பழம்னா இந்தா இது பழம்ண்ணா. ஓகே இது காஞ்சி போச்சுண்ணா. ஓகே இதை குத்தி ஆ பொடியாக்குவாங்க. இப்படி நீங்கள் காய்ச்சி குடிச்சிங்களா? ஆமாம் அந்த இதுதாண்ணா இது. ஓ இதுக்குள்ளே பிளாக் காஃபி கொடுத்தியே? அந்த இதுக்குள்ளண்ணா ம் இப்படி குத்தினா இதுக்குள்ளே இந்த இது வரணும், விதை வரணும். இந்தாக்கண்ணா ம் இந்த தெரியுதா? ஆமாம் இந்த தோலை குத்தி எடுத்துருவாங்க. ம் குத்தி எடுத்து இதை தான் நான் வறுப்பாங்க. ஓ இதை வறுத்து தான் காஃபி கொடுத்தீங்களா இப்போது? இந்த ஒவ்வொன்றா காட்டுறேன். இதான் காஃபி மரம் அப்படிங்கிறாங்க. இந்த காஞ்சி போச்சுல, காஞ்சி போனதை எடுத்து ஃபஸ்ட்டு தலைமுறை, ரெண்டாவது, இது மூணாவது, நாலாவது. அப்படின்னா இது பழண்ணா. ஓகே இது லேசாக காஞ்சி போச்சுண்ணா. ஓகே அதுக்கப்புறம் இது தளருண்ணா. ஓகே கலரு. ஓகே அதுக்கப்புறம் இதுதாண்ணா காப்பி கொட்டை. ஓகே 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 கட்டா. ஓகே நாங்கள் அதை இதை உடச்சி இதுக்குள்ளே இதை உடச்சோம்னா இதுக்குள்ளே இது மாதிரி வருண்ணா. ம் அவ்வளோங்க. அதை வறுத்துருவாங்க. வறுத்து இதை வறுத்து காப்பி போட்டு இடிச்சிருவாங்க. ஓகே இடிச்சு தான் நம்ம காப்பி குடிச்சு இதெல்லாம் காஃபி கொடுத்தீங்க. செம்ம ஆர்கானிக்காக இருக்கியா? இந்தா வச்சுக்கோங்க. தா நீங்களே வச்சுக்கோங்க. வாங்க வாங்க. இதான் மஞ்சள் செடி. இதுக்குள்ளே தோணுனா தான் மஞ்சள் இருப்போம். காட்டு. மூந்து பார்த்தா மஞ்சள் ஸ்மெல் வருது. அதான் ஃபேஸில் தடவுறதா? ஓகே ஓகே இது வளருமா? இப்படி தான் வளர்த்து இப்படி வளர்த்து தான் மஞ்சள் அடிப்பீங்களா? மஞ்சள் மஞ்சள் கிடைக்கும். ஓகே ஓகே செம்ம செம்ம. வாங்க. ஓகே வந்து விட்டது கைஸ். இருந்து இப்படியா இறங்குறது? எப்படி? மார்னிங் டிஃபன் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இட்லி, பச்சைக்கடலை சட்னி அண்ட் வந்து கார சட்னி. ட்ரெக்கிங் போயிட்டு வந்த உடனே இந்த இட்லி, உடச்சக்கடலை சட்னி, கார சட்னி எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி இவங்களை பார்த்தா பொறாமையாக இருக்குங்க. ஆர்கானிக்கான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நம்மளும் இப்படியே இருந்துடலான்னு தோணுது. குடிக்கிற தண்ணி சரியான டேஸ்ட்டு. இந்த தண்ணியோட டேஸ்ட்டை பற்றி சொல்லவே தேவையில்ல. நல்லா ஓவராக பில்டப் பண்ணுறாலும் நினைக்காதீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த தண்ணி வந்து ஊற்று தண்ணியாக. ஸோ அந்த ஊற்று தண்ணி வர இதை வந்து இந்த பையன் காட்டுறேன்னாரு, நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த தண்ணி மட்டும் இல்லை, ரெஸ்ட் ரூமில் வந்து இங்கே எல்லா இந்த கிளைமேட்டே அப்படி தான், டெம்பரேச்சருக்கு ஏற்றபடி இந்த தண்ணியிலேருந்து எல்லாமே அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. எடுக்கிற பேஷண்ட்டை கூட்டிகிட்டு நான் அலைஞ்சிட்ருக்கேன். சரி இது என்ன சொல்லு? தெரியலையே. என்னடா ஏதோ உடச்சக்கடலை கெஸ் பண்ண. இது மூணு என்னது? இது ஏதோ பேரிச்சம்பழம் சின்னது மாதிரி இருக்கு, சின்ன குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து ஊட்டி ஆப்பிள் மாதிரி இருக்கு. ஊட்டி ஆப்பிளா? ஆமாம். நடா பேசுகிற? தெரில ப்ரோ, சொல்லுங்க. இது மூணுமே ஒன்று தான். அப்படியா? இது காஞ்சா, இதுக்குள்ளே இருக்கிறது இது. ஓ ஓகேயா? இன்னொன்று முக்கியமான விஷயம், இதை வந்து நம்ம வரும்போது சாப்பிட்டோம். இங்கே என்னது இது? காஃபி. காஃபியா? காஃபி கொட்டை. காஃபி கொட்டியா? ஆமாம். இதை மிக்சியில் போட்டு அரைச்சி இதை சூடு பண்ணி என்ன சொல்கிற, வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி இது பண்ணுறாங்க. இது பண்ண மாட்டாங்க,
இது காயும் இப்படி இது இது காஞ்சதுக்கப்புறம் இதுலேருந்து இது உடச்சி எடுத்து இதை காஃபி கொட்டையாக இது பண்ணுறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இவங்க கொடுத்த காஃபி. சாப்பிடலாமா அது? இல்லை அது எனக்கு தெரில, கேட்டுக்கோ. நீ சாப்பிட்டியாண்ணா? நான் சாப்பிடல. கொடைக்கானலில் சில பிளேசஸ் தான் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. அதே நிறைய பேர் நிறைய டைரெக்ஷனில் காமிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிளேசஸ் வந்து வயசானவங்களாம் வர முடியாது. ஸோ வயசு கம்மியாக இருந்ததுன்னா இப்போவே வந்து இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அவன் தூங்கிட்டார், நான் மட்டும். சாப்பாடு நீங்கள் தான் பண்ணுறீங்களா? இது வரக்குள்ள சாப்பாடு ரெடி ஆகிடும். சாம்பார்லாம் வந்துச்சு. ஓகே. ரசம் பொரியெல்லாம் வந்துச்சு. சாம்பார் இப்போ வந்து கொண்டு வந்துருக்கு. நீங்கள் போயிட்டு அப்படி சொல்லிட்டு. சரி, ஓகே தான். விலகவே கிளம்பிட்டோம் கைஸ். போது ஆசிரிக்கிறேன் நான் உங்களை சொல்லணுங்கிறியா? என்னது? எறும்பு கூட இங்கே ஒன்றா இருக்கு. தடுக்குதுங்க. இங்கே தெரியுதா? நீட்டு கோதேர. ஸோ இந்த வில்லேஜ்குள்ளே வந்து நம்ம செருப்பு போட்டு போகக்கூடாது, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் இங்கே இது ஊர் எல்லையிலேயே வந்து நாங்கள் ஷூவை கழட்டிட்டோம். ஸோ ஷூ எங்கேயே வச்சுட்டாங்க, நம்ம ரிட்டர்ன் வரப்போ எடுத்துக்கலாம். வெள்ளகவி வில்லேஜ்குள்ளே காலடி எடுத்து வச்சிட்டோம். ஸோ நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்து ஷூலாம் போட்டுக்கிட்டு உள்ளே வராங்க. பட் இந்த ஊரில் ஷூ போட்டுக்கிட்டு வரக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது. ஸோ அதை நம்ம மதிக்கணும். ரொம்ப நாளாக எப்படா வருவோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த இடத்துக்கு, வீடியோஸில் மட்டும் பார்த்துக்கிட்டு ஃபைனலி வந்துட்டேன். மூச்சு காத்து நெஞ்ச தொட்டு போகுது பூ போல, ஒரு கடுகும் எண்ணையும் போல காதல் சோடியில் நகடி, ரெண்டும் ஒன்னா சேரும் நேரம் வந்தா ஒன்னு கொதிக்கும் ஒன்னு வெடிக்கும், காதல் இது தாண்டி. அக்கா என் பேர் முஜிக்கா. முஜி. ஆமாக்கா. சாப்பிட்டாங்க. ஸோ இந்த பசங்களோட அத்தை வீட்டில் இருக்கேன். இங்கேருந்து தான் வந்து சாப்பாடுலாம் செஞ்சு நமக்கு அந்த கேம்புக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. எஸ், இங்கே வெயிட்டிங் இன் தென்னை. ஸோ அவங்க சாப்பாடுலாம் அந்த சாம்பார் அதெல்லாம் எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்க எல்லாருமே சரி. தேங்க்யூ. இது அந்த கொட்டையில் பண்ணதா? சூப்பர், ஓகே. ஸோ யாருமே வந்து செருப்பு போடாமல் அந்த கிராமம் ஃபுல்லாகவே இருக்காங்க. மலை மேலே அந்த கொட்டை காமிச்சாலாம் அந்த பையன். ஸோ அதில் போட்ட காஃபி இது பிளாக் காஃபி. டேஸ்ட்டாக சூப்பராக தான் இருக்கும். க்ரௌட்லாம் பெருசாக வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு 50 பேர்லாம் வந்துட்டாங்கன்னா இப்போ இன்றைக்கி ஒரு 50 பேர் சொல்லியிருக்காங்க. 3 பேர் சேர்ந்து சமைச்சிருவீங்க. அந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் சமைச்சது நல்லா இருந்துச்சா? சாம்பார் கூட்டு எல்லாமே நல்லா இருந்தது. டேஸ்ட் சூப்பராக இருந்தது. தனியாவா? திருச்சியில இருந்து நல்ல வளவளன்னு பேசி கேட்டோம். அப்படியா? தெரியல. அவர் பேரை கூட கேட்கல. அப்ப நம்ம லட்சம் அவ்வளவு தூரம் பேசுனீங்களே நீ. ஆனா காசு கொடுக்கல, ஏமாத்திட்டாங்க. அவ்வளவு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கா அப்படியாமா? வந்துட்டு சரி நம்புறோம் இல்ல, இவ்வளவு கஷ்டப்படுறோம் நீங்க பாக்குறீங்க. அது அவர் என்ன பண்ணணும்? இதுல ரோடையே நீங்க போட்டீங்க, ஏன் உங்க பழமையான ஊரை வந்து இப்படி இது பண்ணிட்டீங்கன்னு அவர் கேக்குறாரு. அப்ப இது எங்களோட முட்டாள்தனம் தானே. அது கரெக்ட். பார்த்து பண்ணி கடைசி நாங்க வளர்த்திருந்தோம்னா அவரை எப்படி கேட்டிருப்போம்? உங்க காசு கொடுங்கன்னு கேட்டிருப்போம்ல. ஆமாம், அப்படி கேட்கல. அப்போ எங்கள் நாலேஜ்லேயே வளரல. இல்லை அப்படி சொல்லக்கூடாதுக்கா, அது அவங்க தப்பு தானே. என்னதான் இருந்தாலும் கொடுத்துட்டு போகணும். தப்பு ஒத்துக்க மாட்டாரு வந்து. ஆமாம், அதுக்கு அவரு ஒத்துக்கவே மாட்டாரு. ஆமாம், ஆள் கிடையாது அவரு. ஓகே, அவரு காசு தரமாட்டேனே சொல்லிட்டு போயிட்டாரா? இல்லை நான் என்ன சொல்கிறேன், நம்ம அவருக்கு சாப்பாடு ஓட்டம் இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, அவர் நம்ம வீட்டில் ஒருத்தராக கூட இருந்துட்டு போகட்டும். ஓகே, அவர் வந்து என்கிட்ட இருக்கு இல்லை முடிஞ்சு காசே எங்களுக்கு கொடுக்க வேண்டாம். என் கையில் காசு இல்லைப்பா, இப்போ என்னால் பண்ண முடியல, வீட்டுக்கு கூட போயிட்டு போடுறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை என்னால் முடியலன்னு கூட சொல்லிப்போம். என் கூட பிறந்தவங்களாவோ என் பெரிய சித்தப்பாவெல்லாம் நினச்சி கூட விட்டாருன்றேன். ஓகே, அது ஏன் ஒருத்தர் குறை சொல்லி அப்போ போடுறோம் இப்போ போடுறோம்னு ஏன் சொல்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். நான் ஓகே ஓகே சொல்கிறது தப்பா? நான் சொல்கிறது தப்பா? இல்லை இல்லை அப்படி அவர் அப்படி பேசினார் நேற்று நைட்டு. ஓகே, நேற்று 2 முஸ்லீம் பொண்ணுங்க வந்திருந்தாங்கல்ல, ஆமாம், அவங்கள கூட்டு ஒருத்தர் வந்தார்ல,
ஆமாம் வயசானவர். அவர் தான் சொல்கிறீங்களா? எப்படி பேசினாரு அவர்கிட்ட நான் பேசவே இல்லையே. பேசியிருந்தீங்கன்னா இதான் இருக்கும். தம்பி என்ன சொல்றாரு, இன்னைக்கு காலைல வந்தார். வந்துட்டு நாங்க கஷ்டப்பட்டு இந்த ரோட போட்டோம்னு சொல்றோம். ஆ அவருக்கு அது புரிய மாட்டேங்குது தம்பி. நீங்க இந்த பழமையான ஊரை நீங்க ஏன் கெடுத்தீங்கன்னு கேக்குறாருன்னா, அப்ப நான் எங்க ஊர் வந்து வளர்ச்சியை அடையக்கூடாதா? ஆ அதில் என்ன? ஓகே ஓகே. அதான் கேட்டேன் அவர்கிட்ட. அப்ப எங்க ஊர் வந்து இப்படியே இருக்கணுமா அப்படின்னு கேட்டேன். எங்கிட்ட சாம்பார் ஊத்துறவங்க எங்க மாதிரி அண்ணன் சாம்சம். ஓகே ஓகே. இங்கே மொத்தம் எத்தனை கோயில் இருக்கு? 21 கோயில். 21 கோயில். 21 கோயில் தான் நம்ம இருக்கு. நீங்கள் டவுட்டாக கேட்குறீங்க. நீங்கள் எத்தனை வருஷமா இருக்கீங்க? அது எங்க வீடு தான். ஸ்டார்டிங் பிறந்ததுலேருந்தே இருக்கீங்க? இவங்க இங்கே பிறந்த இதே புகுந்த இடம். சூப்பர் சூப்பர். எடுத்துங்க. எனக்காக எங்க மதினி எல்லாம் எனக்காக உண்டு செய்யும். இந்த இடம் 400 வருஷமாக இருக்குது. இந்த கிராமம். இந்த கிராமம் 400 வருஷமா இருக்கு. பசங்க குழந்தைங்களாம் படிக்கிறாங்கல்ல, ஸோ 5வது வரைக்கும் இங்கே படிப்பாங்க ஸ்கூலில். 5வதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துட்டு தான் போகும். அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி ஓகே, கூடவே இருந்த பசங்க திடீர்னு நம்ம ஹாஸ்டலில் போடணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஏன்னா அது சில இடத்துலலாம் இப்போ எங்கள் ஊர்லாம் ஒரு 10th அப்புறம் போடுவாங்க, பரவாயில்ல. 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டுவே ரொம்ப சின்ன பசங்க அந்த மாதிரி டைமில் போய் விட்டா, அதாவது எங்க கஷ்டம் நீங்க கேக்குறீங்க. இந்த கஷ்டத்துல நம்ம யோசிச்சோம்னா நம்ம பிள்ளைங்களை அப்புறம் வந்து நான் படிக்கக்கூடாதுன்னு சொல்ல, நான் சொல்றது புரியுதா? அப்ப நீங்க சங்கடப்படுறீங்களாங்கிற எங்க கஷ்டத்தை நீங்க கேக்குறீங்க. நல்லதா தான் சொல்றேன், உங்களுக்கு புரியல நான் சொல்றது. எங்க கஷ்டத்தை நீங்களாவது கேக்குறீங்க. இங்க அப்படி யாரும் கேட்டது கிடையாது. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிப்பாங்க. மேற்கொண்டு பிள்ளைகளை வந்து வெளியெடுத்து தான் விட்டாகணும். நீங்க அப்படிதான் பண்ணணும் அப்படின்றாங்க. பண்ணித்தான் ஆகணும், வேற வழி இல்லைன்னா. இப்ப நான் போய் இவ்வளவு இந்த தொழிலை விட்டுட்டு போய் பிள்ளைகளை போய் படிக்க வைக்கிறதுக்காக அங்க போய் விட முடியாது. இங்க சம்பாரிச்சா தான் பிள்ளைகளை அடுத்து நாங்க படிக்க வைக்க முடியும். இது என்னன்னா ஒரு 7 வருஷம் தானே இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 7 வருஷம் தான் ஆகுது. சூப்பர் சூப்பர். ஓகே. தம்பி அவன் மூத்த 2வது பையன். அம்மா தூக்கி அவங்க எங்க அம்மா. ஓகே ஓகே. அது என்னோட வீடு. அது ஓகே. இது உங்க வீடு? அவங்க வந்து உங்க அம்மாவா? உள்ள அப்பா இருக்காரு. அப்படியே பக்கத்து வீட்டில் வந்துட்டீங்க. ஓகே. என்ன லவ் மேரேஜா? இல்லைன்னா வீட்டில் பார்த்து வைக்கிறது. ஓகே. நீ உள்ளேருந்து சிரிக்கிற? லவ் மேரேஜான்னு கேட்டாப்பீங்க, சிரிக்கிறான். அவனுகிட்டே கேளுங்க, உங்க அத்தைகிட்ட நீங்க பேசிருக்கீங்களான்னு கேளுங்க. அவனே சொல்லுவேன், எங்க அத்தை பேசுறதே கிடையாதுன்னு சொல்லுவான். நீங்க பேசுறது கிடையாதா? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் வந்து பேச மாட்டோம். ஓகே. ஆமா. நீங்க சொல்றீங்களா லவ் பண்ணீங்களான்னு கேக்குறீங்கல்ல, அப்படி இல்ல. இவரு வீட்டுக்கார முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. இவங்க கிட்ட கேளுங்க. ஆமா. எப்படி சொல்லலாங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க. மாமா பத்தி சொல்றேன் நானு, அதனால ஆச்சரியமா கேக்குறேன். ஓகே ஓகே ஓகே. பூரி போட முடியும். நைட்டு பூரி போட போறீங்களா? நைட்டுக்கு பூரி பிரியாணி. ஓகே. குருமா. அங்க சிக்கன் குழம்பு அங்கேயே வச்சிருவோம். ஏன்னா இங்க இருந்து தூக்கிட்டு அங்க வர முடியாது. மாமாக்கு ரெடி பண்ணிடுவாரு. இங்க இருந்து அரைச்சி எல்லாம் கொடுத்து விட்டோம்னா. ஓகே. 22 கோயில் இருக்குல்ல? 21. அது பேரப்பக்கம் சொல்லவா? இல்ல, அது செருப்பு போடக்கூடாதுன்னு நீங்க இது பண்ணல, உங்க முன்னோர்கள் தான் பண்ணாங்க. ஆமா. செருப்பு போட மாட்டாங்க. போடுவாங்க. இல்ல, அது போடணும். அதுதான் அப்படிதான் இருக்கணும். நீங்கள் உண்மையிலேயே வந்து கடவுள் பக்தியோட அடிக்கடி கோயிலுக்கு போவீங்களா? ஸோ செருப்பு போடக்கூடாதுன்னா அந்தளவுக்கு ஒரு கடவுள் இதில் இருப்பாங்கல்ல. ஸோ நீங்கள் எப்போவுமே கோயில் போகிற ஒரு பர்சனா, இல்லை அது ஒரு பாட்டுக்கு இருக்கட்டும், நம்ம ஒரு பாட்டுக்கு இருக்கட்டும்னு விட்டுருவீங்களா? அப்படிலாம் கிடையாதுண்ணா. நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் வந்து கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. வேண்டுறதுக்கு நான் சொல்கிறது கேளுங்க. வெள்ளி செவ்வாய் ஞாயிறு 3 நாளுமே நான் போட்டுக்கிறேங்க. எங்கே போகணும்? இடையில போய் கேட்டேன், அப்புறம் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்குது மறந்துருவா. சொல்லுங்க. ஞாயிறு இப்ப ஞாயிறு திங்கள் செவ்வாய் அவங்க தோலை கலெக்ட் பண்ண ரெடியா இருக்காங்க, கொடுத்துருங்க. சாப்பிட்டு கொடுக்க முடியும், நான் போட்டுக்கிறேன். இந்த 4 நாளுமே வீடு வாசல்லாம் வலிச்சு வீட்டுல தீபம் போட்டு அவங்க சாமிகளுக்கு குலதெய்வத்துக்கு போய் தீபம் போட்டு வருவாங்க. எங்களோட நம்பிக்கை தான். சூப்பர். நாங்க வந்து செவ்வாய்க்கிழமை வீடு வாசலை வலிச்சு இங்க முன்னாடி வர்றீங்கல்ல, அந்த என்ட்ரன்ஸ்ல கோயில் இருக்கும், அம்மன் கோயில். அதுக்கு வந்து நாங்க பானக்க வைப்போம். ஓகே. அது உங்க குலதெய்வம்? இங்க வந்து பொதுவுல வந்து நாங்க பானக்க வைக்கணும். ஓகே. நாங்களும் இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க வெள்ளிக்கு 2 வெள்ளியில வைப்பாங்க. நாங்க ஒரு செவ்வாய்க்கிழமை வைப்போம் அம்மன் சாமிக்கு. பானக்னா
பானக்கம்னா அது ஒரு தீர்த்த மாதிரி இங்க. ஓகே ஓகே. அந்த பானக்கம் வச்சிட்டோம்னா மறுநாள் வந்து யாரும் காட்டுக்கு போக மாட்டாங்க. ஓ ஓகே ஓகே. போக மாட்டாங்க. ஓகே. அன்னைக்கு கேம்ப்ல தங்குறவங்களும் கேம்ப் வேற. காட்டுல போய் ஒரு காப்பி பழம் எடுக்கிறதாகட்டும், மற்ற செடி ஓகே 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 சூப்பர் சொல்லி சரிங்க. நீங்க லீவுன்னு சொல்றீங்களா, அது மாதிரி ஊருக்கு அன்னைக்கு ஒரு இது. ஓகே. யாரும் வெளியே போக கூடாது, காட்டுக்கு வெளியே போக மாட்டாங்க, காட்டுக்கு போவாங்க, இந்த வேலையும் பண்ண மாட்டாங்க, வேலை செய்யக்கூடாது. இது நல்லா இருக்குக்கா. சும்மா போயிட்டு பார்த்துட்டு வருவாங்களே தவிர செடி இதுக்கெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க. சூப்பர் அந்த ஒரு நாள். ஓகே ஓகே. மாசத்துல 3 நாள் ஏஞ்சிட்டு அவங்க 2 நாள், நாங்க 1 நாள் வைப்போம். கிராமத்துலேருந்து மழை பார்க்க எப்படி இருக்கு பாருங்களேன். வாங்க போகலாம். இந்த கிராமத்தில் யாருமே எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல், ஒர்க்கு டென்ஷனு எதுவுமே பெருசாக இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஓயோ ஓயோ ஓயோ. எனக்கு தெரியுதா, எனக்கு தெரியுதா, ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த வீடியோ பார், ஓகேயா? இவனை நம்பாத. காப்பி குடிச்சிங்கல்ல, ஆமாம், அது குத்தம் காய வச்சு அப்படி பொடியாக்கிடுவாங்க. யோ அந்த பழம் கட்டினி அதுதானே இது? அந்த பழம் என்கிட்ட காமிச்சு அந்த மாதிரி ஆனவர்தான் இடிச்சுவாங்க. ஓகே. இந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறமா? ஆமாம், இந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்படி வறுத்து எடுத்துருவீங்க. வறுத்து அப்படி இது ஃபஸ்ட் இடிச்சுட்டு வறுத்துருவாங்க. ஓகே ஓகே நைஸ். இது எப்படி காஃபி பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வறுத்துருவாங்கண்ணா. ஓகே ஓகே. அப்படியே பொடி அப்படியே இடிச்சிருவாங்க, பொடி இதில் போட்டு. ஓகே. இதுக்கப்புறமா இடிச்சிருவாங்களா? ஆமாம், ஃபஸ்ட்டு இது தொடிலாம் வெளியே எடுத்துருவாங்கண்ணா. ஓகே. அப்புறம் காப்பி பொடி வறுத்துருவாங்க. ஓகே ஓகே. வறுத்து அப்படியே இடிச்சிட்டு பவுடர் ஆகிடும். ஓகே. ஓகே நல்லா இருக்கா? ஏன் சந்திலெல்லாம் கூப்பிட்டு போகிற? ஏன் பயப்படுறீங்க? என்னாச்சு? பதறான் அவன். எதுக்கு அவனுக்கு கீழே விடுற? நம்ம அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒரு வயசானவர் வந்து, நான் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேன், ஸோ இப்போ மட்டும் என் காசு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பெருசாக டென்ஸ்டேலாம் கிடையாது. அந்த டைமில் வந்து பார்த்துட்டு நான் வந்து காசெல்லாம் தரமாட்டேன்னு சொன்னார் அவர். உங்ககிட்ட சொல்ல. இப்போ 2 செஞ்சு வந்தா அவங்க கிட்ட காசு வாங்கிடுவாங்க நினச்சி அப்படி வந்துருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அது இன்னும் அப்படி இன்னும் இங்கேருந்து ஒரு கேம்ப்காக வந்தாங்க. நீங்க எங்கே போறீங்க அப்படின்ட்டு அவங்க கூட சேர்ந்துட்டாங்க வந்து. ஓகே ஓகே. மாற்றி சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த ஃபேமிலி கூட சுற்றிட்டு இருந்தார் அவர். பா, நோ ஒரு பிரில்லியன்ட் மூளை. ஒரு வயசானவருங்க. என்னன்னா அவர் வந்து தனியாக வந்தால் காசு தரணும், ஒரு கேங்காக வந்து நம்ம ஃப்ரீயாக போய்க்கலாம் சொல்லிட்டு யாருன்னே தெரியாத ஒரு ஃபேமிலி கூட வந்த மாதிரி பேசி சும்மாவே இருந்துட்டு சும்மாவே நல்லா சாப்பிட்டு, எதுக்கு இப்படி ஊற வச்சிட்ருக்கீங்க, அது பிரச்சனை இல்லை, பட் எதுக்கு இப்படி ஊற வச்சிட்ருக்கீங்கன்னு வேறு குறை சொல்லிட்டு போயிருக்காரு. தெரிஞ்சா அடுத்த வாட்டி இன்னும் ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு நான் வரும்போது இவன் என்னை கூப்பிட்டு போவான்னு நினைக்கிறேன் ட்ரெக்கிங். வாங்க போகலாம் அப்படின்ட்டு. இப்போ இவன் அழுகுறான்ல, அப்போ இவன் கூட ட்ரெக்கிங் போகும்போது நான் அழுவேன், டேய் பொறுமையாக போடா அப்படின்ட்டு. இதுதான் இங்கே இந்த ஊரில் இருக்க ஒரே ஒரு கடை. இங்கே எல்லாமே விற்கும்ல, பால் பாக்கெட், பிஸ்கெட். பால் பாக்கெட் இருக்காது, பிஸ்கெட் மற்றதெல்லாம் வைப்பாங்க. ஓகே ஓகே. இந்த வெங்காயத்தை கல்யாணத்து கொடுத்துட்டுமா ஒரே விலையா? இது இங்கே வாழைப்பழம்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். அங்கே சாப்பாடு அங்கே என் ஃப்ரெண்ட் இருக்கா, நான் அங்கே போய் சாப்பிட்டேன். இன்னிதான் இப்போதான் உடச்சிருக்கோம். குயின் ஆஃப் கோடை மலையில் அசால்ட்டாக 1 மணி நேரத்தில் ஏற வேண்டியதை 1/2 மணி நேரத்தில் ஏறுற ஒரு வீரனை இங்கே பாருங்கள் தேங்காய் திருவி விட்டாங்க. இதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்ன நினைக்கிறீங்க தேங்காய் திருவுறதை பற்றி? சரி அதை விடு, இப்போது இந்த லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகணுமே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எதுவுமே எதுக்கு அதை பற்றி நினச்சிக்கிட்டு அப்படிங்கிறியா இந்த நேரத்தில்?
போலாமா? ஆமாண்ணா. ஓகே சஞ்சய் போயிட்டு அக்கா வரேங்க்கா பாய். சரி தம்பி பார்த்து போயிட்டு வாங்க. ஓகேக்கா. இங்கே என்ன படிச்ச? ஆமா இங்கே ஸ்கூல் பேர் சொல்லு. மறந்து போச்சுன்னா அங்கிட்டு பார்த்தீங்களா, புது ஸ்கூல் போனோடனே பழைய ஸ்கூல் பேர் மறந்துட்டான். நான் சொன்னேன்ல, இங்கே வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்குது. இதை தாண்டி படிக்கணும்னா பசங்க கொடைக்கானல் போயிட்டு அங்கே ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கணும். எஸ், இதுதான் ஸ்கூல். ஸோ இப்போ ஹாலிடேங்கிறதுனால ஸ்கூல் லீவ் இன்றைக்கி போட்டிருக்கு. இங்கே கூட முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்குது இல்லை? மார்னிங் ஃபுட் பண்ணுவாங்கள்ல? இதாங்க ஸ்கூலு. 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது இதில். இங்கே எத்தனை பேர் படிப்பாங்க? இங்கே 5வது படிப்பாங்க. படிக்கிறதா? ஆமாம். இந்த இப்போ இதுக்குள்ளேயே வந்து 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கா? 20 பேர் படிப்பாங்க. 20 பேர் படிப்பாங்க மொத்தமாகவே. இப்போதைக்கு மொத்தமாக 20 பேர் இருக்காங்க. ஓகே ஓகே சூப்பர். ஓகேங்க போகலாம். யா, ஸோ எங்ககிட்ட வந்து அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 2 மணி ஆகுதுல்ல? ஆமாம் 2 மணி தான் ஆகுது. நான் அதை எடுக்கிறது முன்னாடி பார்த்தேன். ஏன்னா அப்படி முறைக்கிற மாதிரி பார்க்குற. சரி ஓகே. ஸோ என்னென்னா இங்கேத்தோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வெள்ளவிக்கவி வில்லேஜை பார்க்கணும் தான் நான் வந்தேன். பார்த்துட்டேன். கொஞ்சம் சரிடா, ஏன்டா முறைக்கிற? என்னண்ணா? ஸோ இங்கே உள்ளவங்களாம் ரொம்ப பாசமாக நல்லா பழங்குறாங்க. உங்கள் அத்தை தானே? ஆமாம். அவங்க அதெல்லாம் ரொம்ப ஃபன்னியாக இருக்காங்க. ஸோ திரும்ப நான் இங்கே வருவேன் கண்டிப்பாக. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியான பிளேஸாக இருக்குது. ஏன்டா முறைக்கிற? நான் என் மூஞ்சி அப்படி தானா? சரி ஓகே. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சேன். பாய். அண்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.